ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முருங்கைக்கீரை பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதோட முருங்கைக்கீரை பவுடர் வச்சு என்னெல்லாம் ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை கிடைக்கும் போது அதை இது போல் பவுடராக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நம்ம நினைக்கிறப்ப ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இது போல் பாருங்கள், முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 கட்டு கூட எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 2 கட்டு அளவு எடுத்துருக்கேங்க. இது போல் இதோட இலைகளை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்க போகிறோங்க. இலையை வந்துட்டு ஆயத்துக்கு முன்னாடி நீங்கள் பூச்சி அது போல் மஞ்சள் பழுப்பு நிற கீரைகள் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. வெறும் பச்சையாக இருக்கிற கீரைகளை மட்டும்தாங்க எடுக்கணும். பச்சையாக இருக்கிற எல்லா கீரைகளுமே நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன காம்புகள் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. நம்ம பெரிய காம்புகளை மட்டும் எடுத்துடலாம். சின்ன சின்ன காம்புகளை ஒன்றும் செய்யாதுங்க. அந்த காம்பும் நல்லது தான். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவணும்னு அவசியம் இல்லைங்க. இது போல் பாருங்கள், அப்படியே உருவி நான் அப்படியே எடுத்துக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி உருவி ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் பெரிய காம்புகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது போல் நம்ம வச்சுருக்கிற எல்லா கீரைகளையுமே உருவி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மதிய சமயத்தில் சமைச்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் கீரை பறிச்சுட்டு வந்துட்டு இது போல் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உருவிக்கலாங்க. உருவி எடுத்து எல்லா கீரையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை காய போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் காய போடலாங்க, வீட்டுக்கு வெளியிலையும் காய போடலாம். எனக்கு ஆடி மாதத்தில் ரொம்ப காற்றடிக்குது, அதனால் வெளியில் காய வைக்க முடியல. வீட்டுக்குள்ளே தாங்க ஒரு வாரமாக காய வச்சு எடுத்திருக்கேன். அதனால் இது போல் எல்லா கீரைகளையுமே நம்ம உருவி எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை. எனக்கு ஒரு தட்டு அளவு ஃபுல்லாக கீரை வந்திருக்குங்க. இவ்வளோ கீரையை நான் காய வச்சு பொடி செய்ய போகிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சாக்கில் நம்ம காய வச்சுக்க போகிறோங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் போட்டால் ஈரத்தோடு போட முடியாது. இது பாருங்க, நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாரம் காயணுங்க. நான் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கிறேன். நல்லா சுருளை காஞ்சி வரணும். நம்ம பவுடராக அரைக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா காயணும், ஈரம் இல்லாமல். டெய்லி நல்லா ஒரு 7 நாள் காய விட்டு எடுத்துருக்கேங்க நான். இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கு. ஒரு 2 நாள் ஆகிருக்கு. ஒரு வாரம் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகிருக்குங்க. நல்லா சுருளை காஞ்சிருக்கு. நம்ம எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இப்போது இது அரைக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வெளியில் வேணுனாலும் காற்று இல்லைன்னா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த காஞ்ச கீரையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க. அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம பவுடரை அரைச்சி ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீரை ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க. காஞ்சி வந்ததுக்கப்புறம் கம்மியாகும். இதையே நம்ம பவுடரை அரைக்கும் போது இன்னும் அளவு ரொம்ப கம்மியாகுங்க. எனக்கு இவ்வளோ கீரை போட்டுமே ஒரு 100லேருந்து 150 கிராம் பவுடர் தான் கிடச்சிது. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போது பவுடர் அரைச்சாச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஜார் ஃபுல்லாக நான் கீரை வச்சேன் இல்லைங்களா, ஆனால் பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப அடியில் இருக்குது கீரை. அந்த கீரையோட பொடி இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் கீரை சேர்த்து அரைக்க போகிறோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரை ஜார் அளவு வந்திருக்கு. நான் அரைச்சி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் நைஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஜல்லடை வச்சுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க நைஸ் பவுடராக. எனக்கு நல்லா நைஸாகவே இருக்குது. அதனால் நான் திரும்ப ஜல்லிக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், மூடியில் இருக்கிற எல்லா பவுடருமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பவுடர் கம்மியாக தான் கிடைக்கும். மீதி இருக்கிறதையும் நான் அரைச்சி இது போல் பொடியாக எடுத்துட்டேங்க. இதாங்க நம்மளுடைய முருங்கை இலை பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா கெட்டு போகாதுங்க. 1 மாதத்துலேருந்து 2 மாதம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம், எதுவும் ஆகாது. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோங்க. பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராக இருக்குது. இதை குடிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் நம்ம தண்ணியில் கலந்து குடிக்க போகிறோம். இந்த பவுடரை அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாஸில் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. டம்ளரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரை ஸ்பூன் போட்டு கிளாஸில் சேர்த்துருக்கோம். இதோட
அந்த திக்னஸ் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அதிகமாக இலை சேர்த்துட்டு தான் இந்த பவுடர் அரைச்சிருக்கோம். வார்ம் வாட்டர் சேர்த்துக்கலாம். வெது வெதுப்பான தண்ணிங்க, ரொம்ப சூடாகவும் இல்லாமல் சில்லுன்னு இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த பவுடர் வந்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகும். இது நம்ம காலையிலே குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்லா இது போல் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த முருங்கையில் தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே குடிக்க வேண்டியதுதாங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிக்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம இந்த பவுடரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பவுடரை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம அவ்வளோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இது கிராம்ஸ் வந்து 150 கிராம்ஸ் அளவு தான் வந்துருக்கு. இது போல் ஒரே கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். போட்டு டைட்டாக மூடிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு வேணாலும் இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் 3/4 அளவு வந்திருக்கு. அடுத்ததாக இந்த முருங்கையில் பொடியை வச்சு நம்ம தோசை செய்ய போகிறோங்க. முருங்கா லீவ்ஸ் தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ண இந்த முருங்கையில் பவுடரை எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை பவுடர் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை பவுடர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியோடு நல்லா கரைச்சி எடுத்துங்க. பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்மளுடைய இட்லி மாவு. இந்த மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தோசை மாவு பார்த்திங்கன்னா இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 கரண்டி மாவளவு நம்ம எடுத்துக்கலாங்க தோசை மாவு. இதுக்கு நம்ம மாவு எதுவும் அரைக்கணும்னு தேவையில்லைங்க. நம்மளோட இட்லி தோசை மாவே போதும். ரொம்பவே ஈஸியாக நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு சூப்பராக சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு இது தெரியாமலே சாப்பிடுவாங்க நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த தோசை மாவை சேர்த்து தோசையாக நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ஒரு கரண்டி சேர்த்துட்டு நல்லா மெதுவாக தேய்ச்சி விடுங்க. பாருங்க தேய்ச்சிட்டு இது கூட கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போதும் நம்ம தோசை சுடுற மாதிரி சுட வேண்டியதாங்க. இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். மெதுவாக நம்ம தோசையை திருப்பி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் தாங்க நம்மளுடைய முருங்கை தோசை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முருங்கைக்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து தோசை சேர்த்துக்கலாம். இன்னொரு கரண்டி மாவு எடுத்துட்டு மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. காலையில் இந்த தோசை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு 2 தோசை நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கனாலே காலையில் சாப்பிட்டுட்டு போவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. டெய்லி வந்து அயன் சத்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் நம்மளுடைய இந்த முருங்கைக்கீரை பவுடரை வச்சு தோசை செய்யும்போது. அவ்வளோதான், 2வது தோசையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாங்க நீங்கள் முருங்கைக்கீரை தோசை. கூடவே சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய முருங்கைக்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவையான முருங்கைக்கீரை தோசை ரெடிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இட்லி செய்ய போகிறோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க முருங்கைக்கீரை இட்லி. இது போலலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்துட்டு இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. என்னடா இவ எல்லாத்துக்கும் 2 ஸ்பூன் சொல்லலாம்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் 3 அல்லது 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவை சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, டைரெக்டாக நம்ம இட்லி மாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா இட்லி பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லைங்களா, தோசை போல் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் அப்படியே நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நம்மளுடைய இந்த முருங்கைக்கீரை பொடி வந்துட்டு இட்லி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இது போல் இட்லியாக எடுத்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த துணி போட்டு இட்லி சுடுறதா இருந்தாலும் அது போல் இதில் நீங்கள் அடுத்து
சேர்த்துக்கலாங்க. தண்ணி சூடாயிட்டிருக்கு. இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்ச இட்லியை எடுத்து வச்சு அடுத்தடுத்த இட்லி கொத்தியுமே நம்ம இது போல் இட்லி ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. 3 அடிக்கும் வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதுங்க நம்ம ரெடி பண்ணி செய்யறதுக்கு. 15 நிமிஷம் கழித்து இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லைட்டாக அமுத்தி பார்த்துக்கலாம். சாஃப்டாக உப்பி வரும் மேலே, இல்லைன்னா லைட்டாக இது போல் ஓட்டை போட்டு பார்த்தோன்னா கையில் மாவு ஒட்டாதுங்க. மெதுவாக இட்லி எடுத்து ஒரு நிமிஷம் போல் அந்த ஆவி அடங்குற அளவுக்கு ஆற விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே வாசனையாக நம்மளுடைய முருங்கைக்கீரை இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டான ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சட்னி அல்லது சாம்பாரோட வச்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. இது போலாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய இட்லி ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பணியாரம் செய்ய போகிறோங்க. வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பணியாரத்தில் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த 2 பருப்பு தீஞ்சு போகக்கூடாதுங்க, லைட்டாக கலர் மாறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இது போல் வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு கூடவே ஒரு வரமிளகாய் உடச்சி எடுத்துருக்குங்க, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விடுங்க மிதமான தீயில். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்துருக்கேங்க, சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் கருவேப்பிலையை நறுக்கி எடுத்துருக்கேங்க, இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலைங்க. அடுத்ததான் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிடுக்கேங்க, நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க வெங்காயத்தை. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இட்லி மாவுலேயே வந்துட்டு உப்பு சேர்த்துருப்போம், அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட போதும். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதக்கியாச்சு. ரொம்பவும் வதக்கிடக்கூடாது, இந்த அளவு போதும். அடுத்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை பவுடர், இந்த பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்போட சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்துட்டு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. நல்லா இது போல் கலந்து விடுங்க. இந்த பொடி வந்துட்டு எல்லா வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுடைய மாவில் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம இட்லி தோசை மாவில் கொஞ்சம் கெட்டியான மாவு தாங்க இருக்கணும், இட்லி மாவு ஓகே. அந்த இட்லி மாவில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பணியார மிக்ஸு, அதாவது வெங்காயம் நம்மளுடைய கீரை பொடி சேர்த்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். மாவு வந்துட்டு நம்ம இட்லி மாவே எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க. 1/2 கிலோ கொஞ்சம் கூட மாவு எடுத்திருக்கேன். நல்லா இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு இருக்குங்க, நம்ம வெங்காயத்துக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு. நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்துக்கலாம். மாவு கூட நம்மளுடைய கீரை பொடி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பணியாரக்கல்லை வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துருக்குங்க எல்லா குழிலையும். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்துகிட்டு எல்லா குழிகள்லையும் மாவை நம்ம நிரப்பிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மாவு ஊற்றுங்க, நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இந்த பணியாரக்கல் பார்த்திங்கன்னா இந்தாலியம் கல் தாங்க, ரொம்பவே சூப்பராக எனக்கு பணியாரம் வரும். நம்ம ஒவ்வொருத்தரையும் சுட்டு முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா திரும்ப நம்ம எடுத்து சுடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லா குழி பணியாரத்துலேயும் நம்மளுடைய மாவை நிரப்பிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுடலாங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பூன் வச்சுட்டு கூட மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக வருது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை.
மெதுவாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் அழகாக திருப்பி விடுங்க. நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ஈவினிங்கில் இந்த குழி பணியாரம் செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்குள்ளே நம்ம இந்த பொடி போட்டிருக்கோன்னு கூட தெரியாதுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுடைய பணியாரம். நம்ம ஒரு பிளேட்டில் இந்த பணியாரத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இது மாதிரி நீங்கள் செஞ்சிடலாங்க வீட்டில். எல்லா பணியாரத்தையும் பிளேட்டில் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்த பேட்ச் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா குழிலையும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். எல்லா குழிகள்லையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். மூடி வச்சு வேக விட்டுடலாம். இந்த பேட்சையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய அழகான பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. 2 பேட்சுமே சுட்டு எடுத்தாச்சு. இது போல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒரே பொடியை வச்சு நம்ம இவ்வளோ ரெசிபிஸையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. டெய்லி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட முடியாதுங்க. ஆனால் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா டெய்லியுமே நம்ம முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. டெய்லி சாப்பாட்டில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. விதவிதமான ரெசிபிஸை நீங்களும் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.